எப்பெல்லாம் முருகனை நினைக்க முடியுமோ அப்பெல்லாம் முருகனை நினையுங்கள். முருகனை நினைச்சாலே மனது அதனுடைய பக்குவத்திற்கு தானா வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பலாயிரம் தூரம் வேகத்துல சுத்தக்கூடிய மனசு படிப்படியா 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 குறைஞ்சு 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 முருகனுடைய பாதத்துல அது மெல்லமா சரணாகதி அடையும். அது வரைக்கும் முருகனை நினையுங்க. நினைப்பதனால் மனதில் எழக்கூடிய தேவையில்லாத தீய ஆசைகளை கட்டுப்படுத்திக்கங்கிறார். மனதை கட்டுப்படுத்துங்கிறார். மனதை அப்படியே அடக்கி ஆளக்கூடிய உபாயமாக மனதை தடுங்கள்னு சொல்றார். அப்புறம் வெகுளிங்கிறார், கோபத்தை விடுங்கிறார். ஏன் மனசு சொல்லிட்டு கோபத்தை சொல்றாருன்னா, எப்ப நீங்க மனசை தடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே மனதில இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறவில்லைங்கிறத கோபமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கிறார். கோபம்னா என்ன? எப்ப நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும் போதும், பிடிக்காத நபரை பார்க்கும் போதும்